Famous astronauts ஆன சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் 50 டேஸ்க்கு மேல ஸ்பேஸ்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். போயிங் நாசாவை சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் பண்றாங்க, ஸ்டார்லைனர்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்துட்டு ஸ்பேஸ்க்கு அனுப்புற மாதிரி எப்படின்னா ஒரு ஹியூமன் வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு வர மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபிட்டா இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஃபிளைட் மிஷன் மாதிரி அவங்க கண்டக்ட் பண்றாங்க. இதுல லீடிங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை தான் வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ ஹியூமனை வந்துட்டு எடுத்துட்டு போறதுக்கு ஸ்பேஸ்ல ஃபிட்டா இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த செகண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டா இது இருக்கணும்ன்றதுக்காக ஸ்டார்லைனர்ன்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பியிருக்காங்க. இதை ஜூன் 5 தான் லான்ச் பண்ணாங்க. இந்த மிஷனுக்கு 2 ஆஸ்ட்ரோநாட்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான் வந்துட்டு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர். இவங்க 2 பேர்த்தையும் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன் இவங்களை பிக் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளைட் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பண்றக்கூடிய ஒரு பைலட்ஸ்ல வந்துட்டு இவங்க ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பீப்புள்னால இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமே நம்ம பார்த்தோம்னா 3000 hours ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அது மட்டுமே இல்லாம 322 days இவங்க வந்துட்டு ஸ்பேஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கரெக்டாக ஃபிட்டா இருப்பாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேர்த்தையும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஜூன் 5 இந்த ஸ்டார்லைனர் லான்ச் பண்றாங்க. ஸோ தட் இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் டாக் ஆயிக்கும். அங்க இருந்து அவங்க ரிசர்ச்சை வந்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்ல நாசாவும் செர்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஃப்ளைட் வந்துட்டு ஹியூமனை வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரோ ஸ்பேஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு ஃபிட்டா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக தான் மெயினா இது அனுப்பப்பட்டது. ஸோ அதை இவங்க வந்துட்டு ஃபைனலா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி ஜூன் 6 போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இது டிராப் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் நடந்தது? ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஒரு 5 ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்த்து பில்ட் பண்ணி அசெம்பிள் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது எர்த்தோட லோவர் ஆர்பிட்ல தான் இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். இதை யார் இந்த 5 ஏஜென்சி பண்ணாங்கன்னா USA பேஸான நாசா, ரஷ்யாவை பேஸ் பண்ண ராஸ்காஸ்மோஸ், யூரோப்பை பேஸ் பண்ண ESA, ஜப்பானை பேஸ் பண்ண JAXA, கனடாவை பேஸ் பண்ண CSA. இந்த 5 ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் தான் சேர்ந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்துட்டு அசெம்பிள் பண்ணி டிசைன் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஸ்டார்லைனரும் போய் டாக் ஆயிருக்கு, ஐ மீன் பார்க் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவங்க வந்துட்டு ரிசர்ச்சர்ஸை கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு போறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் நம்ம இதுல பார்த்தோம்னா 2019 சுனிதா வில்லியம்ஸ் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கேலிப்சோன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்தாங்க. கேலிப்சோன்ற நேம் எதுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கொடுத்தாங்கன்ற ரீசன் என்னவா சொல்றாங்கன்னா ஜாக் காஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஓஷனோகிராஃபர். இவரு தான் நம்ம மெயினா நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கூபான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, செல்ஃப் கண்டைன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் apparatus. இதை கோ-இன்வென்ட் பண்ண ஒரு ஆள் தான் இவரு. இவரோட மெயின் மோட்டிவே இவரோட லைஃப்ல சீஸ்ல இருக்க ஒண்டர்ஸ் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி அதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ அதனால தான் அவரோட ஷிப்பை வந்துட்டு அவர் நேம் பண்ணது கேலிப்சோன்னு நேம் பண்ணாரு. அதே மாதிரி ஸ்பேஸ்ல இருக்க ஒண்டர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு டீச் பண்ணுன்ற மாதிரி அமையணும், அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்குன்றதுக்காக தான் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு இவங்களும் கேலிப்சோன்ற ஒரு நேமை கொடுத்திருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். சோ என்ன நடந்தது, நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைம்லைன் பொறுத்த வரைக்கும் ஜூன் 5 வந்துட்டு இவங்களோட ஸ்டார்லைனர் ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு. சோ ஜூன் 6 வந்துட்டு அங்க போய் டாக் ஆனிச்சு, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க் ஆனிச்சு. இவங்க ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு டேஸ் நம்ம பார்த்தோம்னா 7 days தான் இவங்களோட ப்ரோக்ராமா இருந்தது. பட் அங்க நடந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால அவங்களோட ரிட்டர்ன் டேட் போஸ்ட்பான் ஆனிச்சு. ஃபர்ஸ்ட் நாசா சொன்ன டைமிங் என்னன்னா ஜூன் 26 10 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு USA டைம் படி அங்க இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டார்லைனர். இந்தியன் டைம் படி பார்த்தோம்னா அடுத்த நாள் 7:30 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ என்ன நடந்தது, இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹீலியம் கேஸ் லீக்னு சொல்றாங்க. ஹீலியம் கேஸ் எதுக்கு, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஹீலியம் கேஸோட யூஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த்ரஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா இங்க இருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்றதுக்கும் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அதனோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுறதா இந்த த்ரஸ்டர்ஸ். இந்த த்ரஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டார்லைனர்ல 28 த்ரஸ்டர்ஸ் இருக்கு. இந்த த்ரஸ்டர்ஸ் ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான் இந்த ஹீலியம் கேஸா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஹீலியம் கேஸ்ல லீக்கேஜ் நடந்திருக்கு. இவங்க லான்ச் பண்றப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்ஜினியர்ஸ். பட் ஆனா அவங்க வந்துட்டு இது பெரிய அளவுல பாதிக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 28 த்ரஸ்டர்ஸ்ல அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே 5 thrusters டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா அவங்க ரீச் பண்றதுக்கு அப்புறம் 4 thrusters ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஒண்ணுல மட்டும் லீக்கேஜ் இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஸ்டார்லைனர் பறக்க ஸ்டார்ட் பண்ண உடனே 4 டைம்ஸ் இந்த ஹீலியம் கேஸ் லீக் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா 5 டேமேஜ்டு தர்ஸ்டர்ஸ்ல 4 ரிப்பேர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அங்க டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்தனால இதனோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஏன்னா மெயினா இவங்க அனுப்புனதே CFTன்ற மிஷனுக்காக தான் இவங்க அனுப்பியிருக்காங்க. க்ரூ ஃபிளைட் டெஸ்ட் மிஷன்றது தான் இவங்களோட மோட்டிவே. இந்த ஸ்டார்லைனர்
இந்த ஹியூமன்ஸை மேலே ஸ்பேஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு வர முடியுமா, அதுக்கு இந்த ஸ்டார் லைனர் ஃபிட்டா இல்லையான்றத ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தான் நாசா இந்த ஃபைனல் ப்ராசஸா இதை அனுப்புனாங்க. பட் இந்த ஒரு விஷயம் நடந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டா சுனிதா வில்லியம்ஸும் அண்ட் வில்மோரும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே அங்கே இருந்துட்டு நெக்ஸ்ட் இதனோட ரூட் காஸ் என்னன்றதை வந்துட்டு இங்கே இருந்து நாசா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஏன் இன்ன வரைக்கும் ஏன் அவங்க வெயிட் பண்ணும், நினைச்சா அவங்க வந்துடலாமே. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. பட் நாசா சொல்றதுன்னா அவங்க மாட்டல. அங்க நடக்கிற நாங்க மெயினா அனுப்புனதே இந்த ஃபிளைட்டை டெஸ்ட் பண்றதுக்கு, இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நாங்க அனுப்பியிருக்கோம். பட் அதனோட ரூட் காஸை நாங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு டைம் எடுக்குதுன்றத அவங்க அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் பார்த்தோம்னா நாசா நினைச்சா இப்பவே அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு திரும்ப எடுத்துட்டு வர முடியும். பட் ஆனா அவங்க எதுக்கு தயங்குறாங்கன்னா எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வந்தா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல அந்த ஸ்டார் லைனர்ல வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் சர்வீஸ் மாடியூல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சர்வீஸ் மாடியூல்ல தான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாமே அதுல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். பட் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட் வரப்போ அந்த சர்வீஸ் மாடியூல் எரிஞ்சிரும் டிஃபால்ட்டாவே. ஸோ அது எரிஞ்சிருச்சுன்னா என்ன நடந்துச்சு, என்ன இன்ஃபர்மேஷன்ற ஒரு எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால இந்த டோட்டல் மிஷன்மே 50 days வெயிட் பண்ணி எல்லாமே வீணா போயிடும்ன்றதுக்காக தான் அவங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப அர்ஜென்சியான ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா June 5th அவங்க போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 50+ days ஆயிடுச்சு. August 18th ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சேர்ந்து இன்னொரு மிஷன் Crew 9ன்ற ஒரு மிஷன் பண்றாங்க. ஸோ அதுக்கு இந்த Crew 9ன்ற மிஷன் லான்ச் டேட் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டனால August 18th இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு திரும்ப அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அப்போ அந்த ஸ்டார் லைனர் அந்த டாக் விட்டு வெளியே வந்தாதான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்க போய் பார்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கனால ரொம்பவே ஒரு அர்ஜென்சின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஸ்பேஸ்ல ஸ்டக் ஆயிருந்தாலும் ஹெல்த் வைஸ் அவங்க திரும்ப எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹெல்த் வைஸ் அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்கன்றத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கிராவிட்டின்ற ஒரு விஷயம் அங்க இல்லாதனால போன் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கும். ஸோ போன் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமே இல்லாம மசில் ஃபைபரும் டேர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அடிஷனலா சொல்லியிருக்காங்கன்னா என்னதான் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே ப்ராப்பர் பிராக்டிஸோட இவங்க ஸ்பேஸ்க்கு போயிருந்தாலும் போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஸ்டேயிங் இன் த ஸ்பேஸ்ன்றது தான் மெயினாக அவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன இவங்க சொல்றாங்கன்னா பாடியில் வாட்டர் கண்டென்ட் நிறைய லாஸ் ஆகிறனால என்ன நடக்கும்னா இவங்க எர்த்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அது மட்டுமே இல்லாமல் கிட்னியில் இருக்க கால்சியம் கண்டென்ட் அதிகமாகும். ஏன்னா லாங்கர் ஆஃப் டியூரேஷன் ஸ்பேஸில் இருக்கப்போ டெஃபினட்டாக இது கிட்னியும் பாதிக்கும், கிட்னி ஸ்டோன்ஸும் அதிகமாகுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே இல்லாமல் கேன்சர் அளவுக்கு இது போகுன்ற ஒரு விஷயத்துமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ யூகேல ஃபேமஸான ராக்கெட் இன்ஜினியரிங்கோட பிரசிடென்ட் ஆடம் பேக்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஹீலியம் கேஸ் லீக்கை வந்துட்டு முதல்ல இவங்க செக் பண்ணியிருக்கணும். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா லான்ச் பேட்ல ஒன் ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சிட்டோம்னா அதுல இருந்து எடுத்து அதனோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே செலவாகும். ஸோ இது பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் லான்ச் பண்றப்போ எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கணும்ன்றத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம ஃபைனல் சான்ஸா இவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்தாகணும். ஏன்னா இது போயிங்கோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அங்க போயிருக்கு. ஆனா வேற வழியே இல்லை, அர்ஜென்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டா ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் மூலமா தான் அவங்களை எர்த்துக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இவங்களோட ஃபைனல் அட்டம்ப்டா இவங்க வச்சிருக்காங்க. எலான் மஸ்க் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மீம்லாம் போட்டு ட்ரால் பண்ணுவாருன்னு. ஸோ அதுக்காக தான் இவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. பட் ஆனா இது கம்ப்ளீட்டா இவங்க பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைன்னா டெஃபினட்டா இதை ரெஸ்கியூ பண்றதுக்கு எலான் மஸ்க் தான் வந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது.